அனைவருக்கும் வணக்கம். சின்ன பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வேலி மசால் வந்து நம்ம ட்ரிப்ரிகேஷனில் பயிரிட முடியுமான்னு சொல்லி நண்பர் கேட்டிருந்தாருங்க. அதுக்கான வீடியோங்க. நாம் ட்ரிப்ரிகேஷனில் தான் பண்ணியிருக்கோங்க. ட்ரிப்ரிகேஷனில் என்ன பண்ணுறோன்னா, ஹோல்ஸ் டு ஹோல்ஸ் 40 சென்டிமீட்டருங்க. ஃபுல் அண்ட் மெல் ட்ரிப்பு எந்த இடத்துல ஒழுகுதோ அந்த இடத்துல வந்து குத்தா அள்ளி போட்டுடுறோம். இது வேலி மசால் வந்து நம்ம பயிரிடும்போது கவனிக்க வேண்டியது, ட்ரிப்பு இழுத்து விட்டுட்டு அந்த ட்ரிப்பு ஓட்டைக்கு ஓட்டை நாங்கள் போட்டு அப்படியே மண்ணள்ளி போட்டிருக்குறோங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறுக்கிறதுக்கு குத்து அப்படியே நேராக அறுக்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கேப்பு நடந்து போகிறதுக்கு, தீவனங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கான கேப்புகள் நிறைய கிடைக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி தீவனம் நம்ம வேலி மசால் பயிரிடும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, வேலி மசாலோட ஓடு வந்து மொத்தமாக இருக்குங்க. அதுக்காக நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்குள்ளே அந்த வேலி மசால் விதையை கொட்டிடணுங்க. கொட்டிட்டு அதை கொட்டி கொஞ்ச நேரம் இருந்தோடனே எடுத்து அந்த ஓடு வெந்துடும். அந்த நிழலில் காய வச்சுட்டு எடுத்து இது மாதிரி பயிரிடும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பயிரில் உங்களுக்கு களை வெட்டுறதுக்கோ உள்ளே போய் நடந்து போகிறதுக்கோ வரதுக்கோ எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்ல ரிசல்ட்டு நல்லா கிடைக்குங்க. இது மாதிரி பயிரிடும்போது நல்ல கேப்பு கிடைக்கும்போது நமக்கு நிறைய குத்துகளும் அடுத்த ட்ரில்லர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பயிர் பார்த்திங்கன்னா நல்லா வளர்கிறதுக்கு நல்ல காற்றோட்டமான நல்லா வசந்து வளர்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இது 4 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் உயரம் வருதுங்க இப்படி பயிரிடும்போது. இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.